உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருவேளை அங்க பரணி ஜெயிச்சுட்டா அம்புட்டு நகையும் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போக அவங்களுக்கு தானே வசதியா இருக்கும். என்னத்தை செய்ய? இதென்ன நான் கொடுத்த ஐடியாவா? நீ தானே அந்த ஐடியாவை கொடுத்த. இப்போ பூதம் காக்குற மாதிரி ராத்திரி பூரா நகையை காவ காக்கிறது நான் தான். இல்லை சவுந்தரம், போற போக்க பார்த்தா அந்த பரணி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவா போல இருக்கே. இல்லை இப்ப நகையும் போயிருச்சுன்னா நாம என்னெல்லாம் செய்வோம்? ஐயோ, பல கோடி பெருமானம் உள்ள நகையாச்சே. இந்த பார்ல சவுந்தரம், இப்ப நாம எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு நிக்குதோம். இப்ப என்னெல்லாம் செய்யறது? அதான்க்கா, அதான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யலாம்? நகைய வெளியில எடுப்பனா இல்ல தேர்தல் வேலையை பார்ப்பனா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத பாருல, ரெண்டையும் செஞ்சுதாமலே ஆகணும். நீ என்ன வேணாலும் செய்யி. எவனையாவது அடிச்சு ஒலையில போடணுமா அதையும் செய்யி. 10 பேரை கொண்டு போடணுமா அதையும் செய்யல. ஆனா எலெக்ஷன்ல கண்டிஷனா நீ ஜெயிச்சுதான் ஆகணும். அப்பதான் அந்த நகையை நாம மீட்டுட்டு வர முடியும். இவ்வளவு வேற வீடு வீடா ஏறி கண்டதெல்லாம் செஞ்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. பேர அந்த வீணா போன கமிட்டி மெம்பர்ஸ் ஏற்கனவே எனக்கு எதிராக ஆயிட்டானுங்க. இவளுக்கு செய்யற அலப்பறையில அவனுங்க மாறவே மாட்டானுங்க போல இருக்கே. இத பாருல, மாறணும்ல. அவனுங்க மனச நீ எப்படியாவது மாத்திதான் ஆகணும். இவளுக்கு பேச்ச கேட்டு ஆடுறானுங்களே, அவனுங்க அம்புட்டு பேரும் உன் பேச்ச கேட்டு நடக்கிறதுக்கு கொண்டு வந்தாகணும். இத பாரு, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். 20 பேரையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து. இத பாருல, அவனுங்க மனசு குழம்பவே கூடாது. எல்லா பயலுகளும் ஒட்டு மொத்தமா உனக்கே ஓட்டு போட்டு ஆகணும். அதுக்குண்டான வழிமுறை என்னவோ அதை பண்ணல. யோசில, நல்ல யோசி. பின்னிட்டியக்கா. அக்கா, நீ ஒன்னையும் அறியாமலே எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கா. நெசமாவால? ஆமாக்கா, ஆமா அக்கா. அப்படிங்க மொத்த பேரும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணணும். நம்ம கண்ட்ரோல்ல கொண்டுட்டு போய் அவங்கள குளிப்பாட்டி விட்டோம்னா அவனுங்க பேச்சு மாறாம நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எப்படி? ஆமால. ஏம்பா, அந்த கட்சியில எல்லாம் கொண்டு போய் கூட்டணி வச்சாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்றியா? அதேதான் அதேதான். இப்பதாம்லே எனக்கு நிம்மதியே வருது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கத்தாதடா, எலி இல்ல, உன்னோட கிளி. ஏம்லா நடுராத்துல எழுப்பி எலி கிளின்னு வசனம் பேசுத? என்னாச்சு உனக்கு? இல்ல சண்முகம், ஓட்டு கேக்குதான். ஓட்டு கேட்கவா? ஏம்லா நடுராத்துல எழுப்பி ஓட்டு கேட்க இங்க நியாயமாப்ல? ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணாலும் கேட்பேன். சரி, நீ எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? என்னமோ ஆரோ என்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன்லாம் சொன்னாவ. இப்ப நான் நடுராத்துல வந்து கெஞ்சுதாவ. கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ பாவம் இல்லையா? நான் உன்கிட்ட ஓட்டு கேட்கணும், நீ ஓவரா சீன் போடணும், அப்புறம் நீ போனா போதுன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். எவ்வளவு கற்பனைய வச்சிருப்ப. ஏம்ல என்ன மனசுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி சொல்லுத? சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகி இருக்கேன். உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதா? சரி, இப்ப சொல்லு, எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? சும்மாலாம் போட முடியாது. வேற எப்படி எனக்கு ஓட்டு போடுவ? நான் இந்த பிரசிடென்ட் சமூகத்தோட ஓட்ட உனக்கு போடணும்னா
எனக்கு என்ன செய்வ? குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரவா? ஏலே என்ன ஸ்கூல் படிக்கும் போது நீ ஏமாத்துவிய அந்த மாதிரி ஏமாத்தலான்னு பாக்கியா? மேல அதுக்கும் மேல ஏதாச்சும் சொல்லு. அதுக்கும் மேலையா? நான் வேணா காலம் விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒரு பாட்டு பாடு. பாடணுமா? ஆமா, சிம்பிள். பரவாயில்ல, பாடி பாடித்தான் ஆவன. என்ன பாட்டு பாடணும்? இப்ப ஒரு காதல் பாட்டு பாடுவா. அப்படியே பாடிக்கிட்டே நீ பாப்பா, அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கி ஒரு உம்மா. டேய், ஏன்டா சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ பாடு. பாடிடவா? வேலோடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, சக்தி வடிவே வடிவே வே சக்தி வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இளைச்சனியா, என்ன லிஸ்ட் ரெடியா இருக்கா? 20 பேர், போன் நம்பர் அட்ரஸோட ரெடியா வச்சிருக்கையா? அவங்க அட்ரஸ்லாம் நமக்கு இதுக்கு. நீ போன் நம்பரை வரிச்சியா சொல்லு, நான் பேசுறேன். ஐயா, முதல்ல நம்ம மார்ச்சாமி ஐயா நம்பர் சொல்லவா? சொல்லு. ஸ்பீக்கர். ஹலோ, ஹலோ, யாருங்க? ஹலோ மிஸ்டர், நான் தான். தெரியலையா? தெரியலையே, யாருன்னு சொன்னாதான் என்னவா? மாரிச்சாமி மாமா, என் கண்ணு நெசமாவே தெரியலையா? தெரியலையே ரசாத்தி. உன் குரலை கேட்ட மாதிரியே இல்ல, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. யாருல நீ? எப்படி மாமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? என்ன மாமா, நீங்க பேச்சு மட்டும் தானா? நேர்ல நம்ம பார்க்கவே முடியாதா? ஐயோ ராசாத்தி, கோவப்பட்டு அப்படிலாம் முடிவு எடுத்துறாத. பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். எங்க பார்க்க, எப்போ பார்க்க? மாமா இப்பவே வர முடியுமா மாமா? ஐயோ, இந்த நிமிஷம் ஓடி அரண்டிய தங்க பிள்ளை. நம்ம பைபாஸ் ரோட்ல வளவன் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்த மாதிரி நான் நிக்க. நீ அங்கமா சந்திக்கலாமா? நெசமாவே சந்திக்கிறோமா புஜ்ஜுக்குட்டி? ஆமா மாமா, என்னோட முட்டா குட்டி. ஆகா, என்னைய நீ முட்டா குட்டின்னு கூப்பிடுறதே எனக்கு பாடுற மாதிரியே இருக்கு. இந்த புறப்பட்டண்டி. மாமா மரிச்சாமி மாமா, என்ன சொல்லும்? மாமா நீங்க யாருக்கிட்டே சொல்லாம வரணும் மாமா. ஐயோ, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டா வருவாங்க? இந்த தங்கம் யாருக்கும் தெரியாம அத்தா பறந்து வந்துறண்டி. என்ன மாமா, ஒரு நிமிஷம் சொல்லு மாமா. பக்கத்துல யாரும் இல்லல்ல? யாருமே இல்ல. நீங்க உங்க போன் அப்படியே உங்க கிட்ட கொண்டு போங்க. வச்சுட்டேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வேதா, இதெல்லாம் உன் திட்டம் தானா? நீ பணத்தை பேங்க்ல கட்டுன்னு சொன்னதும் ஒரு துளி கூட சந்தேகப்படாம அந்த பணத்தை வாங்கிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாரு, நீ என்ன பழி வாங்குறத நினைச்சிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடியே என்ன எப்படி மிரட்டுற பாத்தீங்களா? தப்பு பண்ணிட்டு அதை மாத்துறதுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. இவள நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ பாரதி, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே கரெக்டான டைம்ல பணத்தை செட்டில் பண்ணிட்ட. என்ன சொல்றீங்க? என்ன பணம்? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? இப்பதான் உங்க அப்பா வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது, அதை சொல்றது தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். யாருமா போன்ல? அது இது போன ஸ்பீக்கர்ல போடுமா. யோ, யாரியா பேசுறது? சார், நான் என்ன பாரதிக்கு தெரியும் சார். உங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டு போனாரு சார். அதை சொல்றதுக்கு தான் அவங்க பொண்ணு கூப்பிட்டேன். சரி, நீ போன வை. மா, உங்க அப்பா அம்மா வீட்டு அட்ரஸ் சொல்லு. சார், ஏதோ தப்பா இருக்கு சார். நானே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் வேணாமா. நீ உன் அட்ரஸ் போன் நம்பர் ரெண்டையும் கொடு, நாங்க போய் விசாரிச்சுட்டு வரோம். அட்ரஸ் சொல்லுமா. ஸ்வேதா, நாங்க வர வரைக்கும் யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது. யோ கான்ஸ்டபிள், இங்க இருந்து பாத்துக்கோயா. சார், எங்க வீட்டுக்கு போனீங்களா சார்? என் அம்மா அப்பாவை பாத்தீங்களா? நான் எந்த பணத்தையும் கொடுக்கலன்னு தானே சொன்னாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட சொல்லுங்க சார். மா, உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வரோம். அவங்க ரொம்ப தெளிவா நீ தான் பணம் கொடுத்ததா சொல்லிட்டாங்க. இல்ல சார், நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். மா, எங்களுக்கு இல்லாததை இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. இப்போ உனக்கு என்ன, உங்க அப்பா சொன்னா நீ நம்புவியா? ஹலோ சிதம்பரம், நான் உங்களை விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு தானே உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க? ஆமா சார், என் பொண்ணு தான் பணம் கொடுத்து அனுப்பிச்சா. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிதம்பரம், நான் வைக்கிறேன். என்னம்மா, போதுமா? உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ எங்க கூட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. இல்ல சார், நான் வர மாட்டேன். என்ன திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. அது தெரியாம நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. நான் என் வீட்டுக்காரருக்கு போன் பண்றேன் சார். அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். பாருமா, இனி நீ எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுமா, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம். கிளம்புமா. இன்னொரு தடவைலாம் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. கான்ஸ்டபிள், உங்களை கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாருல, அப்படியே நிக்கிறீங்க, வாங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இப்படி நடந்துச்சேன்னு பதறி போயிருக்கோம். நீ என்னடானா உங்ககிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம
இவ்வளவு கேஷுவலா நின்னுட்டு இருக்க? இப்ப என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுட்டு தானே இருக்கேன். நடந்தது என்னன்னே தெரியாம நான் என்ன பேச முடியும்? நீங்களாவது சொல்லி முடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆகும் மாப்ள? பாரதி சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போலீஸ் பாரதி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ பாரதி பண்ண தப்புக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. குட் ஜாப். ஆதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். எதை பத்திமா பேசுறீங்க? ஆமா, எவ்வளவு பணம் சொன்னீங்க? 10 லட்சம், ரைட்? அத பாரதி எடுத்துட்டு போயிட்டான்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அத நம்பி நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீங்களா ஒரு முடிவு பண்ணி போலீஸ வர வச்சு பாரதி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? 10 லட்சத்தை பாரதி திருடிட்டாங்களா? அதுவும் அது அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னமா பேசுறீங்க? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நீங்க யாரோ சொல்றத நம்பி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இத பாரு ஆதி. அம்மா, கணக்குல வராத 50 lakhs பத்தி நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க இனிமே அதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், பாரதிய பத்தி நீங்க யாரும் பேசாதீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாரதி என் பொண்டாட்டி. என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நீங்க சொன்ன கதையை நான் நம்ப மாட்டேன். இனிமே இதை பத்தி யாராவது பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுலயும் போலீஸ் பாரதி புடிச்சிட்டு வர போயிடுச்சு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் பொண்டாட்டி எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உங்களை ராணி ஆண்டி பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ராணி, இனிமே தமிழ் உங்க பொறுப்பு. ஒரு சின்ன பிரச்சனை, நான் வர்ற வரைக்கும். சரிங்க ஐயா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க தமிழை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னை பொறுத்த வரைக்கும் உன் முகம்லாம் சரியாகல. எனக்கு அதான் யோசனையா இருக்கு. நான் ரொம்ப லக்கி கௌதம். நான் கொஞ்சம் யோசிச்சா கூட நீ கரெக்டா கண்டுபிடிச்சிடுற. இது வேற ஒரு கவலை கௌதம். அது காவியா அக்காவை பத்தி தான். ஏன், அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல கௌதம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்கா நல்லாதான் இருக்கா. ஆனா கதிர் மாமா தான் ஏதோ குழப்பிட்டே இருக்காரு. இங்க பாரு இந்திரா, அவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணா? காவியா அக்கா கிட்ட வந்து பாசமா பேசுறாரு. முக்கியமா குழந்தையெல்லாம் வந்து கொஞ்சுறாரு. எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு கௌதம். இவ்வளவு நாள் ஆகாம இருந்த குழந்தை இப்ப மட்டும் திடீர்னு எப்படி ஆகும்? என்ன இந்திரா சொல்ற? என்னால நம்ப முடியல. உன்னாலையும் நம்ப முடியல. அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ சம்மதம் இல்லாம எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. நானும் அக்காவும் குழந்தைய வச்சு பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து அக்கா கிட்ட ஏன் என்கிட்ட குழந்தைய குடுக்கலன்னு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் அண்ணனுக்கு ஏதாவது பாசங்கேசம் பொங்கிருச்சோ? பாசம் பொங்குதாக்கும். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் கௌதம். இன்னும் சொல்ல போனா இல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. அந்த குழந்தைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் கூட அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு இருக்காத. இல்ல கௌதம்,
எனக்கு ஏதோ வேற மாதிரி தான் தோணுது. கதிர் மாமா அப்படியெல்லாம் லேசா நடந்துக்கிறவரே கிடையாது. அந்த குழந்தைய அவர்கிட்ட விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு இந்திரா, நீ ஓவரா கற்பனை பண்ணாத. கதிர் ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தான். அதுக்காக குழந்தைய அவன் என்ன பண்ணிட்டு போறான்? அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது கௌதம். அக்காவையும் குழந்தையும் அவரோட ரூம்ல விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அவரால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. இந்திரா, சும்மா சும்மா என்ன இந்திரா பேசிட்டு இருக்க? ஆமா கௌதம், எனக்கு அப்படிதான் தோணுது. ஏற்கனவே அக்கா வயித்துல குழந்தை இருக்கும்போது கதிர் மாமா எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு உனக்கு என்ன மறந்து போச்சா? இங்க பாரு இந்திரா, திரும்ப திரும்ப இதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப நீ? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்ப ரோஷினி கூட இருந்தா, அதனால அப்படி நடந்துக்கிட்டான். இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு நீ சொல்ற மாதிரிலாம் கதிர் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாரு இந்திரா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் குழந்தையோடயும் உங்க அக்காவோடையும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறான். இல்ல கௌதம், அக்கா கூட அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. ஓகே, உனக்கு பயமா இருக்குல்ல? சரி ஓகே இந்திரா, உங்க அக்கா கூட கதிர் இருக்க கூடாதுன்னா டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? கௌதம், ஷாக்கா இருக்குல்ல? இந்திரா, நீ ரொம்ப யோசிச்சு கண்டதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்காத. கிளம்பு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. உனக்கு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்க வெளியே. உன்கிட்ட தான் இந்திரா நான் பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாரு இந்திரா, நீ இப்படி நின்றுட்டே இருந்தா ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். போய் உன் வேலையை பாரு போ. சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டே கதிர், என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்க? உட்காருடா. என்னடா சாப்பிட்டது செமிக்கலையா? அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? சும்மா இருங்க சித்தி, உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு என்ன டென்ஷன் ஆக்குங்க. டேய், இப்ப நான் என்னடா கேட்டேன் உன்கிட்ட? அதுக்கு எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல, நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கா, நீ ஆளே சரியில்லையே. போய் இந்திரா கிட்ட குழந்தை வாங்க போற, உன் பொண்டாட்டி என்னடா பெருசா பேசிட்டு போறா? என்னடா நடக்குதுங்க? இந்த விஷயத்தை சித்தி கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன், அதானே? ஐயோ ஆமா சித்தி, அது எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? ஏண்டா மொச பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாதா? சித்தி வேணா சித்தி, நானே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கேன், பைத்தியம் பிடிக்கிற லெவல்ல இருக்கேன், நீங்க குழப்பாதீங்க. சரி, எனக்கு நீ டென்ஷன் ஆகுறது பார்த்தா பாவமா இருக்கு. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. டேய், யாரும் இல்லடா, தைரியமா சொல்லு. சித்தி, நேத்து ரோஷினி என்ன ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. சாமியாரா? ஏண்டா நேத்து இங்கதான் ஒரு சாமியார் வந்து ஆடிட்டு போனாரு, நீ அங்க வர போனியா? ஐயோ பாவம்டா, 2 பொண்டாட்டிக்கான பொழப்பு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஐயோ சித்தி, அதெல்லாம் விடுங்க சித்தி. நேத்து இங்க சாமியார் சொன்னதுக்கு அங்கதான் எனக்கு பதில் கிடைச்சது. பதில் கிடைச்சதா? என்னடா சொல்ற? நேத்து அந்த ஆளுங்கடா நம்மள பத்தி பேசினா. தோ நம்ம வீட்ல ஒண்ணு இருக்கே, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு குழந்தை, அத பத்தி தான் பேசினாரு. கதிர், நீ வேணா பாரு, ஒரு நாள் ஒரு பெரிய பார்ட்டி வந்து என் குழந்தைய திருடிட்டு வந்துட்டாங்கன்னு உன் பொண்டாட்டிய உள்ள புடிச்சு போட போறாங்க. அப்புறம் தான் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அறிவு வரும். ஐயோ சித்தி. டேய் சரிடா, நான் எதுவும் பேசல, நீ என்னன்னு சொல்லு.
அந்த குழந்தை அப்பா அம்மா பேர் தெரியாத குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க. நேத்து ரோஷி கூட்டு போன சாமியார் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்றாரு. என்னடா காவியா ரோஷினின்னு அடுத்து மூணாவது ஒண்ணு வச்சிருக்கியா? அந்த குழந்தை தான் இதுவா? பெரிய கில்லாடிடா நீ. ஐயோ சித்தி, இதுக்கே நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். இதுல மூணாவது ஒண்ணா? அது எனக்கும் காவியாக்கும் பிறந்த குழந்தை இதுதானே அந்த சாமியார் சொல்றாரு. ஏய் கதிர், என்ன சொல்ற? திரும்ப சொல்லு. அட ஆமா சித்தி, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கான். அதுவும் நம்ம வீட்டுல தான் இருக்கான். இந்த ஜேபி அந்த குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டு தான் சொன்னாரே. இப்போ அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? என்னோட சந்தேகம் சரியாதான் போச்சு. இத சும்மா விடக்கூடாதே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா என்ன விஸ்வா சத்தம் போடுற? பின்ன சத்தம் போடாம என்னமா? நான் போன ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா? ஆமா. தவளை தா வாயால கெடுன்னு சொல்ற மாதிரி பத்மா அவ வாயாலே அசிங்கப்படுறான். அது மட்டும் இல்ல, அன்பரசி பக்கத்துல தான் இருக்கா. அன்பரசி பக்கத்துல இருக்காளா? ஆமாமா, பக்கத்துல தான் இருக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அதனால என்ன இப்போ? பக்கத்துல இருந்தா என்ன? நான் பேசுறதெல்லாம் கேட்டா இப்ப என்னன்றா? தலைய செய்ய விடுவாடா? மாமியாரு மருமகளை திட்டுறதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லப்பா. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதே கிடையாதுமா. இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன பேசுற விஸ்வா? அத்தனை பேர் முன்னாடி என் கூட வரல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா என்னடா பேசிட்டோமே, அம்மா மனச வருத்தப்பட்டிருப்பாங்களே, அவங்கள சமாதானப்படுத்தணுமேன்னு இப்ப வரைக்கும் நீ போன் பண்ணி பேசல. சரின்னு நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. ஒரு அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு உண்மையிலேயே உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இங்க பாருங்கம்மா, நீங்க எமோஷனல்ல பேசுறதுனால நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிடாதுமா. அப்புறம் நான் ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கல்ல, இதுக்காக தான் போன் எடுக்கல. ஓஹோ, சூப்பர் விஸ்வா. அப்ப நான் உனக்கு டார்ச்சர் ஆயிட்டேன் அதானே? சூப்பர். அம்மா இப்ப எதுக்குமா காலையிலே ஆரம்பிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், போனை வைங்க. விஸ்வா ஒரு நிமிஷம். போன் ஸ்பீக்கர்ல தானே இருக்கு, அவ பக்கத்துல கேட்டுட்டு தானே இருக்கா. இப்ப சொல்றேன், அவங்க அம்மா செத்த மாதிரி என்னை உன்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன சாகடிக்க தாண்டா போறா. அன்னைக்கு அம்மா அம்மா நீ புலம்புவ, அன்னைக்கு உனக்கு புரியும். மா உங்களுக்கு சென்ஸே இல்லையாமா? எப்படிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, யாரையும் பார்த்ததுமே அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க அன்பரசியை பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியனை ஆரம்பத்துல இருந்தே உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அவ அப்படிதானே நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. அவ தப்பானவன்னு நீங்க போட்டிருக்கிற கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்கம்மா, அவ உண்மையான குணம் உங்களுக்கு தெரியும். அம்மாக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டல. சூப்பர் விஸ்வா, சூப்பர். ஆனா நீ சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். நீ அவ மேல இருக்கிற மயக்கத்துல அவளை நல்லவன்னு நம்பிட்டு இருக்கல. ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கே புரிய வரும். அப்ப நீ வந்து அம்மா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுமா, தயவு செஞ்சு போன வைங்க. விஸ்வா, ஹலோ ஹலோ. சாரி அன்பரசி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல சார். அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறாங்க. இங்க
பாரு அன்பரசி, நீ அழறத சத்தியமே என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ், எங்க அம்மா பேசினது உன் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி நமக்கு வர கஷ்டத்தை நினைச்சு வேதனைப்படுறதை விட கடந்து போறதுதான் நல்லது. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். புரியுதா? அது எங்க அம்மாவே ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத கையில வச்சுட்டு போன் எடுக்காம இருக்கிறது தப்பு. நீங்க முதல்ல போன் எடுத்து பேசுங்க. இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி ஆகுற? எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப திரும்பவும் கால் பண்ணுவாங்க பாரு. இன்னொரு வாட்டி கால் பண்ண நான் அட்டெண்ட் பண்ணி பேசுறேன், ஓகேவா? என்னமோ பேசுனீங்க, உங்க பையனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுனீங்கல்ல, பாத்தீங்களா? இத்தனை தடவை போன் பண்ணியும் அவன் போனை எடுக்கவே இல்ல. அவ பக்கத்துல இருப்பான். உங்க அம்மா போனை எடுக்காதன்னு சொல்லிருப்பான். பத்மா, அதான் அவன் போன் எடுக்கல. என்ன பத்மா பேசிட்டு இருக்க? ஏங்க, நேத்து வந்து அவளுக்கு அவ்வளவு இருந்தா பெத்தவங்க நானு, எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க பேசாம இருங்க. எனக்கு நல்லா தெரியுங்க அவ பிளான் என்னன்னு. நல்லா பேசி பேசி விஸ்வாவை அவ பக்கம் இழுக்க பாக்குறாங்க. இருக்காது பத்மா. விட்டுருவனானா? இந்த பத்மா யாருன்னு இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. பாத்தியா? நான் சொன்னேன்ல. எடுத்து பேசுங்க சார். அன்பரசி, வேண்டாம் அன்பரசி. காலையில ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே மாத்தலன்னு வச்சுக்கோ, ஏன் பெரிய தப்புல தான் போய் முடியும். சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா சார். அவங்களுக்கு நான் உங்களை முழுசா என் பக்கம் இழுத்துருவேணும்னு பயம். அட்டெண்ட் பண்ணுங்க சார். இப்ப நீங்க போன் எடுக்கலனா அவங்க இன்னும் பயப்படுவாங்க. அது எனக்கு தான் சார் கெட்ட பேர் வந்து சேரும். நீ சொன்னா கேட்க மாட்டேல? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவங்க எப்படி பேசுறாங்க நீயே கேளு. ஹலோ. டேய் விஸ்வா, உனக்கு என்ன விட அந்த அன்பரசி தான் முக்கியமா போயிட்டான் அதானே? நான் போன் பண்ணாலும் போனை எடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா? விஸ்வா, அவ நேத்து வந்தவன், நான் உன்னை பெத்தவன், மறந்துடாத. அவ என்னவோ மத்த மருமக மாதிரி எல்லாம் இல்ல. உங்க வீட்டுக்கு வந்ததும் மகளா நடந்துக்குவான்னு ஜானகி மேடம் சொன்னாங்க. இப்ப என்னடானா தாலி கயிறு ஈரம் காயறதுக்குள்ள என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்ல. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. அம்மா, தயவு செஞ்சு அன்பரசி திட்டுறதை நிப்பாட்டுங்கம்மா. பேசாதடா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னைக்குமே அம்மாக்குள்ள. நீ போன் எடுக்கணும்னு தான் நினைச்சிருப்ப, ஆனா அவ விட்டுருக்க மாட்டான். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்ன ஒரு நாள் கூட ஆகல உங்க அம்மா நொய் நொய்னு போன் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லிருப்பான். அதானே? எனக்கு தெரியும்டா. அம்மா, தயவு செஞ்சு திட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. எனக்கு நல்லா புரியுது விஸ்வா. இதெல்லாம் நீயா பேசல, அவ உன்னை பேச வைக்கிறா. இது நாள் வரைக்கும் சரிமா அப்படிங்கிற வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசிருப்பியா நீ? இப்ப பாரு, அவளை திட்டாதமா, நீ அமைதியா இருமா அப்படின்னு எனக்கு சொல்ற. ஆனா விஸ்வா, இந்த வார்த்தைகள்லாம் உன் வாயில இருந்து தான் வருது, உன் மனசுல இருந்து வரல. எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் அவ வேண்டாம் வேண்டான்னு தொல்லப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்ப பாரு, நம்ம 2 பேருக்கும் கஷ்டம் கொடுக்கறா. சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன இன்னும் இப்படியே இருக்க? கேவலம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு என்னமோ 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்கற. நீ வச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய் நான் ஒரு நாள் வேணா 1 மணி நேரத்துல செலவழிச்சு காட்டட்டுமா? நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ராணியாக போறேன். என்கிட்ட வந்து பிச்சை காசு 10 லட்சம் ரூபாய் பத்தி பேசிட்டு இருக்கியா? ஹே,
உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த 10 லட்சம் ரூபாய நான் உனக்கு பிச்சையா போடுறேன். நீ அந்த ஆனந்த் மூலமா பெரிய சொத்து கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி சொத்து முழுக்க இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேர்ல இருக்கும் பாரு. எதை வச்சு சொல்ற? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனதே ஒரு பிளானோட தானே. ஆனந்தோட வைஃப் ஆனதுனாலேயே 3ல ஒரு ஷேர் எனக்கு வந்துரும். மிச்ச 2 ஷேரும் எனக்கே கிடைக்கணும்னு தான் சில காரியங்களை செஞ்சேன். அந்த ஆனந்த கார்த்திக்கு எதிரா தூண்டி விட்டு பேச வச்சேன். அதனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஆனந்த் போட்டி வைக்க கார்த்தி அதை ஏத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கான். அவனால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியாது. அந்த சவால் அவன் ஜெயிக்கலனா சொத்து முழுக்க ஆனந்துக்கும் அருணுக்கும் வந்துரும். அதுக்கப்புறம் ஆனந்துக்கும் அருணுக்கும் நடுவுல ஏதாவது கலகத்தை மூட்டி அவன் சொத்தையும் புடுங்கிட்டு வீட்டை விட்டு துரத்த போற. அப்புறம் என்ன, அந்த வயசான அபிராமியும் அருணாச்சலமும் தான் இருப்பாங்க. அவங்களையும் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல தள்ளிட்டா போதும், சொத்து முழுக்க ஆனந்த் கைக்கு வந்துரும். அப்புறம் அவன் கிட்ட ஏதாவது சென்டிமெண்டா டிராமா போட்டு சொத்த முழுக்க என் பேருக்கு மாத்திருவேன். அதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரி. இப்போ கோடியில மிதக்க போற என்ன கேவலம் 10 லட்சத்தை காட்டி என்ன அசிங்கப்படுத்துறியா? இதெல்லாம் நடக்குங்கிறது உன் கற்பனை. ஆனா நிஜத்துல இதெல்லாம் நடக்காதறியா? நீ கனவுலே கோட்டை கட்டி ராணி மாதிரி வாழ வேண்டியதுதான். ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன் பாரு. பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். அத நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். எனக்கு சந்தோஷங்கிறது பணம் தான். அந்த பணம் இருந்தாதான் நம்ம நினைச்சத நினைச்சபடி வாழவும் முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும். நான் தான் மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டேன். எனக்கு பிறக்க போற குழந்தை அப்படி இருக்க கூடாது. அது born with silver spoon இல்ல கோல்டன் ஸ்பூனா தான் இருக்கணும். உன் கூட வாழ்ந்தா அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப நாம உருகி உருகி காதலிச்சதெல்லாம் பொய்யா? அந்த பைத்தியக்காரத்தனத்தை ஏன் செஞ்சேன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இவ்வளவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இவங்க தாங்க நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பாஸ். என்னது, இவதான் உங்களோட பாஸா? இவதாங்க என்னோட ஃப்ரெண்ட் அம்மு. ஓ, இவங்க தான் உங்க ஃப்ரெண்ட் அம்முவா? எனக்கும் இது சர்ப்ரைஸா தான் இருக்கு. கார்த்தி, நீங்க தீபாவோட ஹஸ்பண்டா? நான் உங்களை சாதாரண லேபர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்களே நிறைய கம்பெனிக்கு முதலாளியா இருந்துட்டு ஏன் கம்பெனிக்கு எதுக்கு லேபரா வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை மேம். நான் கண்டிப்பா அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். அம்மு, உனக்கு ரம்யான்னு இன்னொரு பேர் இருக்கா? அது எனக்கு தெரியாதே. இல்லடி, என் பேரு ரம்யா தான். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல செல்லமா என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு ரம்யாங்கிற பேர் தான் தெரியும். நீ கிராமத்துல இருந்ததுனால அம்முங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியா? கார்த்தி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என் பேரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாரோ இன்ட்ரோடியூஸ் ஆகி பேசிட்டு இருந்தாங்களாமே? ஆமா மேம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்க.
அப்போ அவரோட போட்டோவை நீ எங்க ரூம்லயும் பார்த்திருக்க. நீ இவர் யாருன்னு கேட்டப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிருக்கேன். அப்புறம் ஏன் நீ வந்து இவர் உன் கம்பெனில ஒர்க் பண்றவர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லடி, போட்டோல கோட் சூட்லாம் போட்டு இவர் மாடர்னா இருந்தாரா? ஃபேக்டரியில லேபரா தான் பார்த்துருக்கேன். கார்த்தி வேற ஆளா இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. சாரி, கேட்காம இருந்தது ஏன் தப்பு தான். சரி பரவாயில்ல, வா போலாம். சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. போறவன் ரியா புருஷ மாதிரி இருக்கானே, எங்க போறா? ஃபாலோ பண்ணி பாப்போம். சார் வாங்க மது, அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, கார்த்தியை பார்க்க தான் வந்திருக்கானா? அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாப்போம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மொத கல்யாணத்தை தான் உன் இஷ்டப்படி நீ செஞ்சுக்கிட்ட. இந்த கல்யாணத்தை அம்மா ஆசைப்படி முறைப்படி நீ பண்ணிக்கோ. பொண்ணு எம்காம் படிச்சுட்டு பெரிய கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். அதனால நான் மாறிக்கிட்ட சொன்னதுதான். மூணு மாசம் கழிச்சு இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. இது ரொம்ப தப்பா இருக்கு. தினேஷ்க்கு பிடிக்காத விஷயத்த எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? வேண்டாமா, விட்டுருங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. சூர்யா, நீ அப்பா பேசுற? நான் தப்பு பண்றேன்னு நீயா சொல்ற? இல்லம்மா, தினேஷ்க்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய வேண்டான்னு சொல்றமா. கர்ப்பமே ஆகாம தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லி இந்த ஸ்ரீஜா என்ன ஏமாத்தினாளே, அது தப்பு இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 மாசம் 6 மாசம் இல்ல, டெலிவரி டேட் வரைக்கும் வயித்துல துணிய கட்டிக்கிட்டு என்ன ஏமாத்தினாலே, அது தப்பு இல்லையா? வேற யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து இதுதான் இந்த குடும்பத்தோட வாரிசு, என்னோட பேத்தின்னு சொல்லி என்னையே ஏமாத்தினாலே, அது தப்பு இல்லையா? என்ன இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் டிராமா பண்ணிருக்கா, எப்படியெல்லாம் இவன் நடிச்சா. எல்லாரும் தான் நடிக்கிறாங்க, பாசத்தை காட்டி நடிக்கிறாங்க. மாரி, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஸ்ரீஜா பூஜை பண்ணா அவளுக்கு குழந்தை உண்டாகும்னு நீ சொன்ன. நான் என்ன சொன்னேன்? அப்படி அவளுக்கு குழந்தை உண்டாகலனா ஏன் புள்ள தினேஷ்க்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னனா இல்லையா? அதுக்கு நீயும் தானே சரின்னு ஒத்துக்கிட்ட. அதனாலதாம்மா இந்த ஏற்பாடெல்லாம். இப்ப இதை யாருமே மறுத்து பேசக்கூடாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பேச்ச கேட்காம இவ பின்னாடி போனல, உனக்கெல்லாம் இப்படிதாண்டி நடக்கும்.
உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. சரண்யா நீ சொல்றதுக்கும் உங்க பேரனை கொல்றதுக்கும் இவங்க தான் ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அத நான் தடுத்ததால நான் இல்லாதப்போ அண்ணியை ஏமாத்தி குழந்தைய புடுங்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இப்படி அபண்டமா என் மேல பழி போட்டு பேசுறாளே. சம்பந்தி, இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இப்போ உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பேர குழந்தை எங்க காணாம போக விட்டுட்டு இப்ப நான் தான் கடத்தினேன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, அவங்க நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். உண்மைய சொல்லு, குழந்தை எங்க? நீ மட்டும் சொல்லல, போலீஸ கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? போலீஸ் என்ன, நீ மிலிட்டரியே கூட்டிட்டு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். குழந்தைய கடத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரொம்ப தைரியமா பேசுறதா நினைக்காத. இவங்களாவது கோர்ட்ல வாதாடி ஜாமீன்ல வந்திருக்காங்க. ஆனா நீ உள்ள போனீனா உன்னை காப்பாத்துறதுக்கு உன் பையன் கூட உனக்கு துணைக்கு வரமாட்டான். புரிஞ்சுக்கோ. அண்ணே வாங்க, உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். ஐயோ என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்க. சொல்றா, அடிக்காதீங்க, சொல்றா. ஐயோ விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேணாம் அடிக்காதீங்க. சொல்றா, உண்மை சொல்றா. என்ன விட்டுருங்க. சொல்றா. சொல்றா உண்மையா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஒரு மிதிச்சனா வச்சுக்க. இல்ல வேணாம். இவனுக்கு உன்னை அடிச்சதெல்லாம் ட்ரெய்லர் தான். இப்ப நான் உன்னை உலக்க போறேன் பாத்தியா? அதுதான் மெயின் பிக்சரே. அண்ணே அண்ணே அடிக்காதீங்கண்ணே. நீங்க அடிச்சா என் உடம்பு தாங்காதுண்ணே. அடிக்க கூடாதுன்னா உண்மையை ஒழுங்கா சொல்றா. சொல்றேண்ணே, நீங்க என்ன உண்மையை கேட்டான்னு சொல்றேண்ணே. தயவு செய்து அடிக்க மட்டும் செய்யாதீங்கண்ணே. சொல்றா. குழந்தை டாக்டர்னு சொல்லி ஒரு பொம்பளை கை காட்டினேல, அவ யாரா? அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காகடா அவளை குழந்தை டாக்டர்னு போய் சொன்ன? சொல்றா. அந்த பொய்ய சொன்னா 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் போய் சொல்லிட்டேன். யாரா உனக்கு பணம் கொடுத்தாங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற சாந்தி ஆயா தான் பணம் கொடுத்தாங்க. சாந்தி ஆயாவா? கூப்பிடுறா அவங்கள. அண்ணே இத கூப்பிடுறேன். இவங்க தான் சாந்தி ஆயா. இவங்க தான் பணம் கொடுத்து அப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னாங்க. எவ்வளோ ஒருத்திய டாக்டர்னு ஏன் போய் சொல்ல சொன்ன? அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, இல்ல இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். தம்பி என்ன கொன்னுடாதீங்க. எங்க ஏரியாவுல ஒரு ரவுடி பையன் இருக்கான். அவன் தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னான். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு டாக்டர் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து பொய் சொல்ல சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. உன் அண்ணனோட குழந்தைய கடத்தினவங்களை கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டுடலாம். மேடம், எனக்கு சகுந்தலா மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்கள பத்தி இந்த பெட்டிஷன்ல டீட்டெயிலா எழுதியிருக்கேன். அவங்கள நீங்க விசாரிச்சீங்கன்னா குழந்தை கிடைச்சிரும் மேடம். முதல்ல குழந்தைய கண்டுபிடிப்போம், அதுதான் நமக்கு முக்கியம். சிட்டில இருக்கிற குழந்தை கடத்தல்காரங்களை பத்தி டீடைல்ஸ் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த டீடைல்ஸ் வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்.
நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி, குயிக்கா வாங்க. இன்ஸ்பெக்டர் வராரு சக்தி. அவர் கொடுக்குற டீடைல்ஸ்லாம் பார்ப்போம். மேடம், நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேடம். கொடுங்க. சிட்டில மொத்தம் 40 சைல்டு கிட்னாப்பர்ஸ் இருக்காங்க மேடம். அதுல 39 பேரை விசாரிச்சிட்டேன் மேடம். அவங்க இதுல சம்மந்தப்படலன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கிட்னாப்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ண முடியல மேடம். அந்த கிட்னாப்பர் யாரு? அவங்க பேர் என்ன? அந்த கிட்னாப்பர் பேரு ஊர்வசி. அவளோட போட்டோ என்கிட்ட இருக்கு மேடம். இவதான் ஊர்வசி. இவதான் உங்க அண்ணியோட குழந்தைய கடத்தினவளா இருக்கும். மேடம், நீங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் என் அண்ணியோட குழந்தைய காப்பாத்த முடியும். பதட்டப்படாத சக்தி, பொறுமையாயிரு. ஊர்வசியோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்கொயர் பண்ணீங்களா? பண்ண மேடம். அவ வீட்டுல இல்ல மேடம், வெளியில போயிருக்கா. இவளோட செல்போன் சிக்னல் வச்சு ட்ரேஸ் பண்ணீங்களா? அதையும் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். ஆனா செல்போன் மூவிங்லயே இருக்கு. எப்படி இவளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம்? ஓகே சக்தி, நாம அவளை தேடி போலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க என் கூட லைன்லயே இருங்க. இவளோட செல்போன் சிக்னல் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம். வா சக்தி, நாம போலாம். சீக்கிரம் குழந்தை கிடைச்சிருச்சு. நம்ம வெளியே போயிடலாம். வா சீக்கிரம் வா. வான்னு சொல்றல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி அக்கா, இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளார படபடனுக்குதுக்கா. பாப்பாவுக்கு ஆயுள் கண்டோன்னு அந்த நம்பூதிரி சாமி சொல்றாரு. அந்த மீன் தண்ணி கலர் வேற சிவப்பு நிறத்துல மாறிச்சு. அதுக்கு அப்பால இப்படி ஒரு விஷயம் வேற வீட்டுக்குள்ளார நடந்துச்சு. பொம்மி அக்கா, என்ன நடந்தாலும் நம்ம பாப்பாக்கோசரம் பண்ற இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். பாப்பா எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும்க்கா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள இன்னமும் ஒரு மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கோசரம் தான் உன்னாண்ட வேண்ட வந்த. ராணி, உன்னதான் கேக்குறேன், எங்க போன? ஐயா, நீ கேக்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, புரியுதா? சரி, புரியுது. நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். இந்த முதல்ல ஜூஸ குடி. ஐயா, இது என்ன சூசு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, இது உனக்காக இல்ல, உன் வயித்துல இருக்க பாப்பாக்காக. யோ, என்னயா எப்ப பார்த்தாலும் பாப்பா கோசரம் சொல்லே இருக்கிற? நான் இல்லாட்டி பாப்பா வந்துருமா? ரொம்ப தான் டார்ச்சர் பண்ற. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். இங்க நான் அதை சொன்னா நீ பேனிக் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். என்னயா டப்பால் இப்படி பேசுற? ஆமா ராணி, அன்னைக்கு நைட்டு நம்பூதிரி உனக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த காலை நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். அப்ப அவரு ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. அதுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன். நானே இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல தமனா வேற வந்து துஷ்ட சக்தி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப இருக்கிற மனநிலையில
என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், உன் வயித்துல இருக்க பாப்பா நல்லபடியா பிறக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நமக்கு இந்த பாப்பா நல்லபடியா பிறக்கணும். சரி, இந்த ஜூஸ குடி. தாடிகாரன் சொன்ன விஷயத்துக்காக தான் அந்த மீன் தண்ணி சிவப்பு கலர்ல காட்டுதே. ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஆமா, எதுக்காக இந்த மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இல்ல ஜூஸ் தானே நான் குடிக்கணும், குடிக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம் யாரு தெரியுமா? அவனோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதால தான் மேடம் கேக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த கேள்வி கேக்குற? நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா விக்ரமோட சொத்துக்கெல்லாம் அதிபதி நீதானே? அது நேர் வழியில பண்ணிக்கிட்டா மட்டும் தானே மேடம் கிடைக்கும். இப்படி குறுக்கு வழியில நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் நடந்தா அதிபதி ஆக முடியாது, அதோ கதிதான் ஆக முடியும். இல்ல கிருபா, நான் ஒரு நல்ல நாளா பார்த்து பெரியவங்களை கூட்டி வச்சு கோவில்ல சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சாஸ்திரம் சம்பிரதாயம் படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனா அது சட்டப்படி சொல்லுமான்னு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா சட்டப்படி செல்லும் கிருபா. மேடம் ஒரு நிமிஷம், நீங்க இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன திட்டத்தோட விக்ரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க, நான் என்னோட முடிவை சொல்றேன். சொல்றேன் கிருபா, உன்னை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் சொத்தை எல்லாம் என் பேருக்கு கொண்டு வர முடியும். நீ இல்லாம வேற ஒருத்தி வந்துட்டா என்னால இதை சாத்தியப்படுத்த முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர், உங்க பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா முதல்ல கேட்ட கேள்விதான் எனக்கு மறுபடியும் தோணுது, இதனால எனக்கு என்ன யூஸ்? விக்ரம் போட போற அந்த ஒரு கையெழுத்துல விக்ரமோட ஒட்டுமொத்த சொத்தும் என் பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அதுக்கப்புறம் சொத்துல இருந்து ஒரு 5% உனக்கு ஷேரா கொடுத்துறேன். 5% தான் கொடுப்பீங்களா மேடம்? ஏய், 5%னா ரொம்ப கம்மின்னு நினைச்சியா? விக்ரம் சொத்துல 5% ஷேருங்கிறது 40 கோடி. 40 கோடி ரூபாய்னா சும்மாவா? 40 கோடியா? ஆமா, 400 ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்ணவே நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். இப்படி 1000-2000க்கு கஷ்டப்படுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா உனக்கு 1 மந்த்ல 40 கோடி கிடைக்கும். என்ன சொல்ற? உங்க பிளான்லாம் நல்லா தான் இருக்கு மேடம், ஆனா விக்ரம் சொத்து உங்க பேருக்கு வந்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி லாபத்தை எனக்கு கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய், அவ்வளவு பெரிய விக்ரமையே ஏமாத்தணும்னு நினைக்கிற உனக்கு நான்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிருப்பா. சரி, அப்போ எனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆனதும் விக்ரமோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி. அப்புறம் இந்த 5% பிச்சைக்கார காசப்படணும்னு நான் மனசு மாறிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிருப்பா, இவ்ளோ பெரிய பிளான போடுற எனக்கு உன்னை போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஓகே மேடம், நீங்களும் ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா விக்ரம் என்ன பார்த்துட்டு மகானை நம்பிடுவாரா? அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா நம்பிடுவான். விக்ரம் இப்ப இருக்கிற நிலைமையில மகா பேர்ல ஒரு கழுதைய கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தினாலும் அதையே அவன் மகான நம்புவான், பொண்ண நம்ப மாட்டானா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, என்னென்ன யோசிக்கிறீங்க? டேய், இது சீனோட பைக் தான்டா. இந்த பைக் எங்க இருக்குன்னா சீன் இங்க தான் இருக்கணும். எங்க இருக்கான்? தல, என்னடா? பர்ஸ் தல கொடு. டேய் டேய், இவன் எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? தல, இவனை ஞாபகம் இல்ல?
என்ன தல நீ வேலூர்ல ஜெயில இருக்கும்போது உன் கூடவே இருந்தானே திருப்பதி தல, என்ன மறந்துட்டியா? பெயில் போட்டு வந்த எனக்கே ஞாபகம் இருக்கு, உனக்கு இல்லையா? என்ன தல நீ? ஆமாண்டா, அவனே தான்டா. தல, இவனை எப்படி தல கண்டுபிடிக்கிறது? இருடா, எனக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. சேட்டே, நான் தான் கொக்கி குமார் பேசுறேன். ஆமா, நம்ம கடைக்கு நேத்து ஒருத்தன் திருப்பதின்னு ஒருத்தன் வந்தான்ல, திருப்பதி, நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன்டா. இதோ வரேன். டேய், இந்த பைக் இங்க விட்டுட்டு பேக் மட்டும் எடுத்துட்டு வாங்கடா. இந்தாடா. அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு இருக்கு, ஸ்ப்ரே அடிச்சிருவா. ஏய், நீ அடிக்குவானா? குடு, நானே அடிச்சிடுறேன். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவன் மயக்கத்திலே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி அவனை தூக்கின்னு போய் எங்கேயாவது போட்டுட்டு போயினே இருக்கலாம். புரியுதா? புரியுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா? மா, வந்துட்டோம், பொறுமையா இருங்க. முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம். கல்யாணம் முடியற வரைக்கும் மாப்பிள்ள வராமையா போக போறாரு. வரட்டும், வந்தா தானா தெரிய போகுது. என்ன குமார், எல்லாம் ஓகே தானே? மாப்பிள்ள எங்க வந்துருவார்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படியா? பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. சரி குமார், நீங்க ஆரம்பிங்க. ஓகே. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. ஓம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் அங்க பாரு. விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். கடவுளே, இவன் இல்லைன்னு பார்த்தேன். அப்ப இவன் தான் மாப்பிள்ளையா? நாம நினைச்சது சரிதான். அதான் நடக்க போகுது. ஐயோ கடவுளே, என்னை இப்படி கைவிட்டுட்டியே.
என்னங்க இவன் என்னமோ மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி சட்டையில வந்திருக்கா? அப்படின்னா நாங்க எல்லாரும் மாப்பிளையா? இல்ல பட்டு சேலையில வந்திருக்கிற நீங்க எல்லாம் பொண்ணா என்ன? டேய், கல்யாணத்துக்கு அப்படி வர்றது சம்பிரதாயம் தானே? அப்பா என்னப்பா சீனு வந்திருக்கான்? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஏங்க சீனுவை தான் கடத்துனீங்களா இல்ல வேற யாரையாவது மாத்தி கடத்திட்டீங்களா? ஏய் வாய மூடு. அந்த மட பசங்களை நம்பினது தப்பா போச்சு. என்னடா? சீனுவை யாரோ 3 பேர் வந்து தப்பிக்க வச்சு கொண்டு போயிட்டாங்கண்ணே. அவனே இங்க வந்துட்டான், தப்பிச்சுட்டானாமா. தப்பிச்சு உன்னை எல்லாம் நம்பின பாரு. என் புத்திய சோட்டாவில் அடிக்கணும்டா. வேடா போன ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.